மருள் ஒழிக்கும் கடுசர்க்கரை யோகம். ஒரு யுகம் முடியும்போது இந்த பெருமாள் புரண்டு படுப்பார் என்று நள்ளிரவில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வெளியே இருவர் பேசிக்கொண்டதை கேட்டதே தனக்கு விஷ்ணுபுரத்தை எழுதத் தூண்டியதாக ஜெயமோகன் தெரிவித்திருக்கிறார். திருவட்டாறு கோயிலின் கருவறையின் முன்னால் நின்று 22 அடி நீளமான பெருமாள் புரண்டு படுக்கும் காட்சியை கற்பனை செய்து கொள்ளலாம். எழுத்துகளில் எழுதி முடியக்கூடிய காட்சி அல்ல அது. 108 வைணவத் தலங்களில் மிக நீண்ட சயனக்கோலம் திருவட்டாறுதான். அத்துடன் இவ்வளவு பெரிய கடுசர்க்கரை யோகத்தில் உருவான கடவுள் உருவம் இந்தியாவில் எங்கும் இல்லை. 16,008 சாலக்கிரமங்களைக் கொண்டு அதன் மேல் கடுசர்க்கரை என்ற சாந்தால் மூடிச் செய்திருக்கிறார்கள். அதுவே கடுசர்க்கரை யோகம் என்று அழைக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி 18 அடி நீளமுள்ள கடுசர்க்கரை யோகம். கடுசர்க்கரை யோகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கிறது. பெருமாள் கோயிலில் சம்பரோக்ஷணம் என்றே அழைப்பார்கள். பல இடங்களில் சிதிலமடைந்த மூலவரை தற்போது சீரமைத்து வருகிறார்கள். இன்று கடுசர்க்கரை யோகத்தை சீரமைக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. கேரளத்திலுள்ள பிரம்மமங்கலத்திலிருந்து கைலாஷ் என்ற சிற்பியை அழைத்து வந்து கடுசர்க்கரை தயாரித்து சிலையின் மீது பூசி சரி செய்து வருகிறார்கள். கடுசர்க்கரை செய்வதற்கு 60க்கும் மேற்பட்ட பொருட்கள் தேவை. 3 அல்லது 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் இருந்துதான் மண்ணெடுக்க வேண்டும். பிறகு அந்த மண்ணை 9 வகை கசாயங்களில் 10 நாட்கள் தனித்தனியாக ஊற வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். திரிபலம், பலாப்பழத்தின் பசை,